வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம வந்து கேரளா ஸ்டைலில் கிண்ணாப்பம் பண்ண போகிறோம். ரொம்ப சத்தான ஒரு உணவு. அது காலையில் டிஃபனுக்கு அது சாப்பிட்டோம்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிண்ணாப்பத்துக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துடலாம். இது இட்லி அரிசி. நான் ஒரு 2 ஹவர் இதை ஊற வச்சுட்டேன். நல்லா கழுவி ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தேங்காய் அரை முடி திருவி வச்சுருக்கேன். சோடா மாவு ஒரு அரை ஸ்பூன் வச்சுருக்கேன். நெய் தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கலாம். முந்திரி ஒரு 20 பல்லு கிட்டத்தட்ட வச்சுருக்கேன். திராட்சையும் நான் கொஞ்சம் வச்சுருக்கேன். ஒரு அழகுக்கு நம்ம 150 கிராம் வெல்லம் போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கிறதுனாலும் சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி கொஞ்சம், தேங்காய் இந்த நீட்டு வாக்கில் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம முந்திரி, திராட்சை, தேங்காய் எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். நெய்யில் நம்ம இந்த தேங்காவை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இதில் போடுற எல்லா பொருளுமே ரொம்ப சத்தானதாக இருக்குது. அதனால் குழந்தைங்களுக்கும் நல்லா சத்து கிடைக்கும். நமக்குமே நல்ல சத்தான ஒரு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்தளவுக்கு வறுத்தா போதும். நம்ம இந்த தேங்காய், முந்திரி, திராட்சை வறுக்காமல் கூட போடலாம். கொஞ்சம் வறுத்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் நான் வறுக்கிறேன். முந்திரி, திராட்சை எல்லாமே தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. நான் தேங்காய் உடைச்ச தண்ணி வச்சுருக்கேன். அதையே இதில் ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் 3/4 கப் தண்ணி, மொத்தத்தில் 1.5 கப் தண்ணி. இப்போ நம்ம 150 கிராம் வெல்லத்தை போட்டு நல்லா கரையிற வரைக்கும் கலந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடித்து எடுத்துக்கலாம். இந்த அரிசியை நல்லா தண்ணி வடித்து எடுத்துக்கலாம். இது இட்லி அரிசி. இப்போ நம்ம கொதிக்க வச்சுருக்கிற இந்த வெள்ளை தண்ணியை இதில் வடிச்சிக்கலாம். வடித்து கொஞ்சம் கொஞ்சமாக வடித்து விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த தேங்காவையும் இதில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. இதை இந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு நமக்கு திக்காக இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி திக்காக இருக்கணும். 4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு போட்டுக்கலாம். இதை நம்ம நைட்டே ஆட்டி புளிக்க வச்சுட்டும் செய்யலாம். இந்த மாதிரியும் செய்யலாம். நம்ம உடனே ஆட்டி உடனே செய்கிறதா இருந்தால் நம்ம சோடா உப்பு போட்டுக்கலாம். நைட்டு நம்ம புளிக்க வச்சு செய்கிறதா இருந்தால் சோடா உப்பு போட தேவையில்லை. வறுத்த பாதி திராட்சையை இதில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் முந்திரியும் இதில் போட்டுருங்க. போட்டுட்டு இதை கொஞ்சம் மூடி வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் இது கொஞ்சம் ஊறட்டும். இப்போ நம்ம கிண்ணா அப்பத்துக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நீங்கள் இட்லி குண்டானில் கூட வச்சுக்கலாம். நான் இந்த கடாய் வைக்கிறேன். நல்லா ஹையில் வச்சுட்டு உள்ளே ஏதாவது ஒரு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இல்லை ஒரு தட்டு கூட கவுத்து வச்சுக்கலாம். மூடி வைக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தட்டில் ஊற்றி வச்சுருக்கிற இந்த மாவு எடுத்து இதுக்குள்ளே வச்சிடலாம். கிட்டத்தட்ட இது வேகிறதுக்கு நமக்கு 30 நிமிஷம் ஆகும். பாருங்கள், அருமையான கிண்ணாப்பம் ரெடி ஆயிடுச்சு. இப்படி ஒரு குச்சோ இல்லை ஏதோ ஒன்று நீங்கள் உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா இப்படி ஒட்டாமல் சூப்பராக வரும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து கீழே வச்சிடலாம். நம்ம கொஞ்ச நேரம் ஆறட்டம் தான் எடுக்க முடியும். பாருங்கள், கேரளத்து அருமையான கிண்ணாப்பம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். 2வது ஹெல்த்தியாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.